காலையில் 7 மணி போய் அவ்வளோ டைம். இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னு சொன்னால், நம்மளோட நண்பர் ஒரு ஆள் நாட்டுக்கு 2 months வெக்கேஷன் போயிட்டு இன்னைக்கு வாராரு. அதுக்கு தான் அவர் பிக்கப் பண்ணி தான் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ வாங்க ஏர்போர்ட்டுக்கு போய் பார்ப்போம் எப்படி இருக்கு சார். ஏர்லியாகவே ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். நம்ம காத்துட்டு டி கேட்டாலே வழியாக வரோம். பார்ப்போம் யாருன்னு காட்டுறேன். ஒரு வழியாவுக்குள்ளே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பழவக்குள்ளே எல்லாரோடையும் அவ்வளோ ஈஸியாக போண்டிங் ஆகலை. ஸோ நான் இவனே ஃபஸ்ட் டைம் பார்த்தது கொரியன் கிளாஸ் படித்து அந்த எங்களோட எக்ஸாம் எழுதக்குள்ளேயெல்லாம் அந்தளவுக்கு பழக்கம் இல்லை. எழுதி முடிய எங்களோட அந்த நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் போயிட்டு இருக்கக்குள்ளே ஒரு மெடிக்கல் கொண்டு போடக்குள்ளே தான் நான் இவனை ஃபஸ்ட்டாக கண்டது. எல்லாருலேயும் அந்த ஃபஸ்ட்டுக்கு கண்ட உடனே அந்த போண்டிங் ஆகாது. நான் இவனை கண்ட உடனே எத்தனையோ வருஷம் பழகின மாதிரி அப்படி ஒரு போண்டிங். அந்த போண்டிங் தான் இந்த கிட்டத்தட்ட 4 வருஷமாக அந்த அதே போண்டிங் இருக்குது. ஸோ அவர்கிட்ட நம்ம இப்போ கூட்ட வந்திருக்கோம். டாக்டர் ஆள் யாருக்கு 6 வெக்கேஷன் போயிட்டு சரியான ஸ்டேட்டில் வராரு வெட்டிங் பண்ணிட்டு. பார்ப்போம் வர்ற மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்லி அவர் ஆறுதல் பண்ணுறது தான். நான் எனக்கு இன்றைக்கு நைட் ஷிஃப்ட் வேலை, அதால் இன்றைக்கி நண்பனே பிக்கப் பண்ணுறதுக்கு வந்து பார்ப்போம் எப்படி மனநிலை இருக்காரு. அவர் ஆறுதல் படி ரூமுக்கு அனுப்பி வைப்போமாரு. இந்த வராது ஒரு போக்குள்ள ஒரு 65 கிலோவில் போனவர் இப்போ 75 கிலோ. சாமான் எடுக்கிறதுக்கு 4 மணிக்குள்ள ஏறியா என்ன ஒரு வயசு நான் போனேன் 2 வயசு நான் வரா சொல்லுங்க. ஒன்றும் இல்லை 4 சாமான் எடுக்கிறதுக்கு 4 மணிக்குள்ள சாமான் அவனுக்கும் காலத்து கடையில் வந்துட்டாங்க. எப்படி உங்களோட நீங்க திருமண வாழ்க்கை உங்களை எப்படி நல்லா தெரியல தெரியலாமா? இப்படி வரக்குள்ள தேமிட்டு கத்துனீங்களா? கத்தலையா? இந்த கண்ணில் விளங்குது அந்த சோகம். என்னது வயிறு இருக்கிறோட இதுவே கல்யாணம் முடிஞ்சா வார கட்டாயம் பெறுவோம். இன்னமும் ஒரு நாட்டில் ஐபிஎஸ் ஒர்க்கர்ஸ் இன்னைக்கு இறைவாக இருக்காங்க. பார்க்கக்குள்ள கம்போடியா மாதிரி இருக்கு. கம்போடியா தாரம் மாதிரி இருக்கு. இதுதான் நம்ம ஸ்ரீலங்கன் சும்மா ஒயிட் டிஷர்ட் அடிக்கும். சொல்லுங்க ஹாசன், இப்போ எப்படி கல்யாணம் முடிஞ்சு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு நாட்டில்? சந்தோஷமா இருந்தா? கல்யாண வாழ்க்கை கல்யாணம் முடிஞ்சு கட்டாயம் முடிக்கும். அப்படியா? வாழ்க்கை வறுமையாக உணர்வீங்க. இப்போ நீங்கள் எப்படி வறுமையாக உணர்றீங்களா முழுமையாக உணர்றீங்களா? பூர்ணான மனுஷன் இப்போ பூர்ண போய் முன்ன பாதியாக இருந்து என்ன கூட்டுற மாதிரி வந்து வேற என்ன பார்க்கறது இல்லை. மாதிரி இந்த 2 சாமான் எடுத்துக்கோ. இது மாட்டா 2 கிலோ சாமான் கொடுக்க மாட்டா, 5 கிலோ சாமான் கொடுத்து ஜம்மா வரக்குள்ள கத்தல இப்ப கத்துறாள். இஞ்சி வரும் கண்ணுக்கு தண்ணி. இங்க வரும் கண்ணுக்கு தண்ணி. வெவ்வேறு ஆள் கவலையோட வருவாருன்னு பார்த்தா ஒரு மன தைரியத்தோட அமர்ந்திருக்காரு. தைரியம் தேவை, கட்டாயம் தேவை. தைரியம் தேவையா? இப்போ என்ன செய்ய விரும்புறீங்க குறையாட இருக்கிறாங்களோ? நாட்டுக்கு இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கட்டாயம் பண்ணுங்க. அது சொல்றது செஞ்சு வரும், அது பண்ணுங்க. ஓ யா